ஹாய், வெல்கம் டு கோட் ஃப்ரம் ஜீரோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் சி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வேரியபிள் ஆக்ட்ஸ் லைக் அ கண்டெய்னர் இன் மெமரி தட் ஹோல்ட்ஸ் அ வேல்யூ. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது இந்த கண்டெய்னரோட நேம் ஏன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னர் ஏ கண்டெய்னருக்குள்ளே எனக்கு ஒரு 10 சாக்லேட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் வேரியபிள்ன்றது. வேரியபிள்னா என்ன அப்படின்னா மெமரியில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெமரியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வேரியபிள். இதோட நேம் நான் பின்னு வச்சுக்கிறேன். இதில் 10 ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெமரியில் போய் நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னராக ஆக்ட் பண்ணுறது தான் வேரியபிள். ஸோ இதில் நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பின்ற கேரக்டர் கேப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் வேல்யூ லைக் பாயிண்ட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5.5 அந்த மாதிரி பாயிண்டில் இருக்கிற வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேரியபிளில். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ். அதாவது வேரியபிள் நேம் வச்சோம்ல, அந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் வைக்கிறோம்ல, அது என்னென்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், A to Z, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்மாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ன்றது ஃபுல்லாக ஸ்மால்லே எழுதிக்கலாம், ஃபுல்லாக கேப்ஸும் எழுதிக்கலாம், இல்லை ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலோ எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியும் நான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே இப்போ கரெக்டு. இதே டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 1 to 9, 0 to 900 டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்ஸ் ஸ்டார்டிங் இல்லாமல் வேறு எந்த பொசிஷனில் வேணால் நான் அந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே 1 நேம்னு நான் கொடுக்குறேன், ஸ்டார்டிங் வேல்யூ டிஜிட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ராங். அதாவது இந்த மாதிரி நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டார்டிங் லெட்டர் டிஜிட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் இல்லைனா அண்டர்ஸ்கோராக தான் இருக்கணும். cannot be a keyword. அதாவது இன்ட் அந்த மாதிரி கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கீவேர்ட்லாம் பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா நான் நேம்னு ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கேன், என்னன்றது கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள் தான். அது எடுத்துக்கிறோம் சி கம்பைலர் ஸோ இங்கே அதே மாதிரி மார்க்ஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மால் மார்க்ஸ். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இப்போ சப்போஸ் தமிழ் மார்க்குன்றது இருக்குது. நான் தமிழ் மார்க் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். தமிழ் கொடுத்துட்டு கேப் விட்டுட்டு அடுத்து மார்க்குன்றதில் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது தப்பு. ஸோ கேப்புன்றதை வேரியபிள் நேம் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அட், ஹேஷ், அந்த சிம்பிள் எதுவுமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வேரியபிள் நேமில் யூஸ் பண்ணக்கூடாது. இது எரர் தான். இப்போ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிளோட நேம் ஈக்குவல்ட்டு அப்புறம் ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி மட்டும்தான் சீல கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா டைப்புன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ டேட்டா டைப் பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் ஆர் யூஸ்டு டு டிக்ளேர் வேரியபிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது நான் ஒரு வேரியபிளில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் டேட்டா டைப். இதில் இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள்னு இருக்குது. அதாவது கம்பைலருக்கு சொல்லுது என்ன டைப் ஆஃப் டேட்டா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன், 20ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது ஏஜ்ன்றது எனக்கு என்ன இன்டீஜர் வேல்யூவா. ஸோ இன்ட்டுன்றதை நான் டேட்டா டைப்பை வேரியபிள் நேமுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி சி ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு
ஸ்லாஷ் இன்க்ளூட் ஹேஷ் இன்க்ளூட் studio.h. studio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டு. இதில் தான் printf scanfன்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் வரப்போ இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்மளோட ப்ரோக்ராமை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து எல்லாமே எழுதுவோம். மெயின்னு கொடுத்து அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே எழுத போகிறோம். மெயினோட ரிட்டர்ன் டைப்புன்னு இருக்குது, இது வந்து இன்ட். இதை பற்றியுமே அடுத்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமில் printfன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். printfல நான் என்ன டபுள் கோட்ஸில் எழுதியிருந்தாலுமே எனக்கு அவுட்புட்டில் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் printfல ஹலோ இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவுட்புட்டில் ஹலோன்றது பிரிண்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு printfல அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் %d போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஒவ்வொரு டேட்டா டைப்போட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் அதை வந்து கொடுப்பேன், கமா வேரியபிள் நேம். ஸோ இன்டீஜர்னா %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது 10ன்ற வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதே எனக்கு இன்டீஜர் வேல்யூ அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ இஸ் அப்படின்னு நான் டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ %dன்றது அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃப்ளோட் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிட்டு 20.5 டெசிமல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு ஃப்ளோட்டோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னென்னா %f. %fன்ற இடத்துல தான் எனக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதோட வேல்யூ நேம் வேரியபிள் நேமை கொடுத்துடணும். இப்போ கேரக்டர் அப்படின்றப்ப கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கேரக்டர் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு கேரக்டரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னா %c. கமா கொடுத்து சின்றது அதோட வேரியபிள் நேமை கொடுத்துக்கிட்டேன். அடுத்து டபுள்ன்றது வந்து டேட்டா டைப். இங்கே வந்து என்ன அப்படின்னா சேம் ஃப்ளோட் மாதிரியே டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னா %lfன்றது. ஸோ ஃப்ளோட்க்கும் டபுள்க்கும் வந்து சேம், ரெண்டுமே டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஒரே லைனில் வந்துருச்சா? ஒரே லைனில் வந்துருச்சு. சேம் பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 6 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. நார்மலாக %fன்றது பாயிண்ட்க்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு நியூ லைனில் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா /nன்றது நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும்னா %.2ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ். சேம் ஃப்ளோட்டுக்கும் அதே மாதிரி டபுளுக்கும் அதே மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நியூ லைனில் வரும். சேம் ஃப்ளோட் வேல்யூக்கும் டபுளுக்கும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்திருக்கும். நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்க்கும் டபுளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃப்ளோட் மொத்தமாக 7 டிஜிட்ஸ் ஸ்டோர் பண்ணும், டபுள் வந்து மொத்தமாக 15 டிஜிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இன்ட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். இது ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து பாயிண்டில் கூட வரலாம், அதனால் ஃப்ளோட்ன்றது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட கிரேடை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிரேடு வந்து லெட்டர்ஸில் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்லாம் வரும். ஸோ கேர்ன்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 3 வேலையுமே வேல்யூவுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் printfன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் %d கொடுக்குறேன், ஏன்னா ரோல் நம்பரோட டேட்டா டைப் என்னென்னா இன்ட். கமான் கொடுத்துட்டு ரோல் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா அதோட வேரியபிள் நேம் ரோல் நம்பர் வச்சுருக்கேன், ரோல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இதோட டேட்டா டைப் என்னென்னா ஃப்ளோட். அப்போ இங்கே என்ன கொடுப்பேன் அப்படின்னா %f கொடுப்போம், கமா மார்க் பிரிண்ட் பண்ண போகிறதுனால மார்க். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட கிரேட் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா கேர். ஸோ %cன்றது மென்ஷன் பண்ணியிருப்பேன், கமா கிரேடோட வேரியபிள் நேம் கிரேடுன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ கமா கொடுத்து அந்த கிரேடுன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ நியூ லைனில் எல்லாமே ஒரே லைன் இல்லாமல் நியூ லைன் வேணும் அப்படின்னா /nன்றது கொடுத்துக்கிறேன்.
அப்போ எனக்கு எல்லாமே ஒவ்வொரு இதுவும் எனக்கு வந்து நியூ லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃப்ளோட் மார்க் வந்து எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் வேணும் அப்படின்னா %.2f கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 85.50ன்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு.